தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் தை மாசம் 8ஆம் நாள் 21/1/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்று சொல்லப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை. பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே துர்கா பூஜை வழிபாடுகள், எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடு செய்வார்கள். ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், நாகதோஷம் இவையெல்லாம் விலகுகின்ற வகையிலே இந்த ராகு கால நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்குமர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். அவ்வாறு நாம் இந்த இறை வழிபாட்டில் ஈடுபட்டு நம் பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டும். வயதான காலத்திலே அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்ய வேண்டும். அப்பாவுக்கு வயசாயிட்டது, அம்மாவுக்கு வயசாயிட்டது, கொண்டு முதியோர் இல்லத்திலே விடுவோம் என்று எண்ணக்கூடாது. இப்ப ஆங்காங்கு இந்த முதியோர் இல்லங்கள் திறக்கப்படுகிறது. அதற்கு ஒரு புதிய பெயரிலே இப்பொழுது காப்பகம், இன்பகம் என்று இந்த முதியோர்கள் வயதானவுடனே கொண்டு போய் சேர்க்கிறது. இவ்வாறு இந்த வயதானவுடனே அவர்களை கொண்டு அவ்வாறு சேர்க்கின்ற பொழுது அடுத்த சந்ததிக்கு நாம் என்ன சொல்ல வருகிறோம்? வயசாகிவிட்டால் அப்பா அம்மா வீட்டில் வச்சிருக்காத, கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்திடு என்று சொல்லாமல் சொல்லுகிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டும். முன்னைய காலத்திலே வாழ்ந்தவர்கள் வயதானவர்கள் இல்லையா? இதற்கு முன்பு யாருமே வீடுகளிலே வைத்து பார்க்கவில்லையா? பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், குழந்தைகள் என்று இருக்கிற பொழுது இவர்களெல்லாம் இருந்து அன்போடு அந்த குடும்பத்திலே இருந்து அரவணைக்கின்ற பொழுதுதானே அங்கே அனைத்தும் நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வயசானவர்களை கொண்டு போய் முதியோரிடத்திலே சேர்க்கிற ஒரு கலாச்சாரம் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தவிர்க்கப்பட வேண்டும். இவ்வாறான கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வீடுகளும் ஒவ்வொருவருக்கும் காப்பகங்களாக இருந்து வந்தன. முன்னைய காலத்திலே 80 வயசு, 90 வயசு, 100 வயசு வரைக்கும் வீட்டிலே பராமரித்து வந்தார்கள். இது இப்போ 60 வயசு 70 வயசு ஆகுதுன்னே கொண்டு போய் முதியோர் இல்லத்திலே சேர்த்து விடுங்கள் என்று சொல்லாமல் சொல்லுகின்ற அளவிலே இதை செய்கிறோம். இவ்வாறு காப்பகங்கள் தேவையில்லை என்று சொல்லப்படுகின்ற பொழுது குழந்தை இல்லாத பெற்றோருக்காக என்ற ஒரு அடுத்த பதில் வருகிறது. 1000-ல் ஒருவர் குழந்தை இல்லாதவர், லட்சத்திலே ஒருவர் குழந்தை இல்லாமல் இருப்பார்கள். அவர்களுக்கு அவருடைய உறவுகள், பிள்ளைகள், அண்ணன் பிள்ளை, தங்கச்சி பிள்ளை, அக்கா பிள்ளை என்று உறவுகள், அந்த உறவுகளோடு சந்தோஷமாக இருந்து வந்தாலே அந்த உறவுகள் அவற்றை எல்லாம் பார்த்து கொள்வார்கள். இது உறவுகளோடு உறவாடுவதில்லை.
உறவினர்களோடு பகை பாராட்டி கொண்டிருப்பார்கள். அவ்வாறு இருக்கிற உறவர்களை பார்க்க இல்லை என்ற ஒரு நிலையும் வருகிறது. எதுவாக இருந்தாலும் காப்பகங்கள் தேவையில்லை, முதியோர் இல்லங்கள் தேவையில்லை, அநாதை விடுதிகள் தேவையில்லை, ஒழிக்கப்பட வேண்டும். இது பல வருடங்களாக தொடர்ந்து ஊடகங்களிலே நான் பேசி வருவது. எனவே நல்ல சிந்தனையோடு தொடர்ந்தும் இந்த வாரம் பூராவும் நாம் இந்த காப்பகங்கள், முதியோர் இல்லங்கள் தொடர்பாகவே சிந்தனைக்கு கொள்வோம் என்று கூறி, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓய்வு நாள் என்று யூத சமயத்திலே அனுசரிக்கப்பட்டது. இன்றைய காலத்திலே ஞாயிற்றுக்கிழமை என்று திரு அவை எமக்கு இந்த நாளை நாம் ஆண்டவரை தேடி ஆலயத்திற்கு செல்லுகின்ற ஒரு பரிசுத்தமான ஓய்வு நாளாக, வேலை பளுக்கள் வேலைகளிலே இருந்து நாங்கள் எங்களை குடும்ப உறவுக்குள்ளே நாங்கள் இணைத்து கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஓட்டமும் நடையுமாக இருக்கின்ற இந்த வாழ்க்கையிலே ஒரு நாளை ஓய்வாக நாங்கள் அனுசரிப்பது எங்களுடைய உடல் உள்ள ஆரோக்கியத்திற்கு நல்லது என்று கண்டுகொள்கின்றோம். ஆனால் இயேசு அவருடைய காலத்திலே யூத சமய தலைவர்கள் அல்லது பரிசேயர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்களுக்கும் இயேசுவுக்கும் இடையிலே ஒரு முரண்பாடை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஓய்வு நாளை எப்படி அனுசரிக்க வேண்டும் என்று சட்டங்களை அல்லது இந்த ஓய்வு நாளுக்குரிய விதிமுறைகளை எல்லாம் இயேசு கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் இந்த ஓய்வு நாள், அதனுடைய சட்டங்கள் ஒரு மனிதனுடைய மாண்பை சிதைக்கக்கூடாது. மனித மாண்பு அதுதான் மிக உயர்ந்தது, விலை மதிப்பு மேலானது. கடவுள் மனிதனை படைக்கின்ற பொழுது தன்னுடைய சாயலாக படைத்தார். ஆனால் எல்லா படைப்புகள் அழகான படைப்புகள், நாங்கள் வியக்கத்தக்க முறையிலே இடம்பெற்று கொண்டு வருகின்ற இந்த படைப்புகளினுடைய அசைவுகள், அதனுடைய காட்சிகள் எல்லாவற்றிலும் பார்க்க மனிதன் அழகுள்ளவன், மேன்மையானவன் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுடைய மாண்பு மிகவும் முக்கியமானது. மதிப்புக்குரியவனாக அவன் வாழ வேண்டும். மதிப்புக்குரியவனாக அவன் வாழ்வதற்கு இந்த சமய சட்டங்கள் எல்லாம் அதற்கு ஏதுவாக இருக்க வேண்டும், உதவியாக இருக்க வேண்டும். அதனால் இயேசு சொல்லுகின்றார், சட்டங்கள் மனிதனுக்கே ஆகவே ஒழிய மனிதன் சட்டத்திற்காக அல்ல. இந்த சட்டங்களை எல்லாம் நாங்கள் கடைபிடிக்கின்ற பொழுது ஒரு ஓய்வு நாளிலே என்னென்ன விடயங்கள் செய்ய வேண்டும், என்னென்ன விடயங்கள் செய்யக்கூடாது என்று விதிமுறைகளை வகுத்திருப்பது, நாங்கள் அந்த ஓய்வு நாளின் வழியாக எங்களுடைய மாண்பை, மனித தூய்மையை, மனிதர்களுக்குள்ளே இருக்கின்ற இறை சாயலை நாங்கள் மிகவும் மதிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் காலப்போக்கிலே கடவுள் கொடுத்த சட்டங்களை மனிதர்கள் இன்னும் மேலும் மேலும் அவற்றை இறுக்கமாக்கி மனிதர்களுடைய அந்த மாண்பை குலைத்து விட்டார்கள். அன்றாட வாழ்விலே நாங்கள் எது சரி எது பிழை என்பதிலும் பார்க்க, எது நல்லது எது தீயது என்று நாங்கள் பகுத்தறிந்து எங்களுடைய மனச்சாட்சியினுடைய குரலுக்கு செவிமடுத்து நல்லதை நாங்கள் விரும்பவும் நன்மையானதை நாங்கள் செய்யவும், அதற்கு ஏற்ப எங்களுடைய சமய அல்லது சமூக சட்டங்கள் திட்டங்கள் எல்லாம்
அதற்கு ஏற்ப எங்களுக்கு வழிகோலும் என்ற அந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் மனித மாண்பை மதிக்கின்றவர்களாகவும், நாங்கள் ஒவ்வொருவரும் மனிதர்களாகிய நாங்கள் மதிப்புக்குரியவர்களாக வாழ்வதற்கும் வழிமுறைகளை தேடுவதற்கு இறைவன் எங்கள் அனைவருக்கும் அருள் கூறுவாராக. ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய, எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ, இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்கும் என்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக, கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை.
பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக, எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.